மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம். இவர் சென்னையில் பெருங்களத்தூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2015 முதல் 2016 காலகட்டத்தில் பிரபல நிறுவனத்தின் 57 ஏக்கர் நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான திட்ட அனுமதிக்கு அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் லஞ்சம் பெற்றுள்ளதாக புகார் எழுந்தது. அந்த புகாரின்படி அவர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியலிங்கத்தின் மகன்கள், மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட 11 பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.